ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக நலத்துறை தமிழ்நாடு அரசு வழங்கும் திருமணத்திற்கான உதவித்தொகை பற்றி தான் இப்போதையில் பார்க்கலாம். இதில் நமக்கு நிறைய ஸ்கீமில் திருமண உதவித்தொகை தந்துட்டுருக்குறாங்க. அந்த ஸ்கீமில் அதிகமாக டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாகவும், டிகிரி முடிக்காமல் 10ஆம் வரைக்கும் படித்தவங்களுக்கு பணம் கம்மியாகவும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக 8 கிராம் தங்கம், அதாவது 1 சவரன் தங்கம் கொடுக்குறாங்க. இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதில் மெயினாக ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, கலப்பு திருமணம் செஞ்சுருக்கணும். கலப்பு திருமணம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஹையர் கேஸ்ட் ஒரு லோவர் கேஸ்ட்டாக இருக்கணும். அதாவது ஒருத்தங்க பிசியாக இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தங்க எஸ்சி எஸ்டியாக இருக்கணும். அதாவது மணப்பெண் ஒன்று எஸ்சி எஸ்டியாக இருக்கணும், இல்லை மணமகன் எஸ்சி எஸ்டியாக இருக்கணும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கணும். அது ஒரு கலப்பு திருமணமாக எடுத்துக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இல்லை எம்பிசி அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இருந்தாலும் கலப்பு திருமணம் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் தமிழ்நாடு அரசு தராங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணமகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்டிப்பாக 10வது தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த திட்டத்துக்கு கீழே 25,000 நிதி உதவி தராங்க. இந்த 25,000 15,000 மின்னணு மூலமாகவும், அதாவது எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் மூலமாகவும், 10,000 தேசிய சேமிப்பு சான்றிதழ், அதாவது பாண்டாக நமக்கு தர்றாங்க. அதை நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 22 கேரட் தங்கம் 8 கிராம் தராங்க. அதாவது 1 சவரன் தராங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு பெற்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 50,000 தராங்க. அந்த 50,000 30,000 எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர், அதாவது ஃப்ரண்ட் டிரான்ஸ்ஃபர் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மீதி 20,000 பாண்டாக நமக்கு தந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 22 கேரட் தங்கம் 8 கிராம் தராங்க. இது பார்த்திங்கன்னா கலப்பு திருமணத்துக்கு பண்ணியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா துணைவர்களில் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினராக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ல பார்த்திங்க அப்படின்னா, வாழ்க்கை துணைவரில் ஒருவர் முன்னேறிய அல்லது பொது பிரிவை சார்ந்தவர்கள், அதாவது ஓசியாக இருக்கணும், இல்லை பிசி எம்பிசியாக இருக்கணும். இன்னொருவர் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் பிற்பட்ட வகுப்பை சார்ந்தவராக இருக்க வேணும். அதாவது எம்பிசி இல்லாட்டி அதுக்கும் கீழே இருக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு என்னென்ன திருமண உதவித்தொகை தர்றாங்க அப்படின்னா, அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண திட்டம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது ஆதரவற்ற பெண்கள், அதாவது அப்பா அம்மா இல்லாமல் அனாதைகளாக இருக்கிறவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு தராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஈவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகள் மகளிர்களுக்கான திருமண திட்டம். அதாவது ஏழை விதவைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மகள்களுக்கு இந்த திருமண திட்டம் பொருந்தும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விதவையோட மகள்களுக்கு இது செல்லுபடியாகும். இது விதவைகளே மறுமணம் செய்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகை தர்றாங்க. இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேம் அமௌண்ட்டு தான். பட்டப்படிப்பு படிச்சிருந்தாங்க அப்படின்னா 50,000, இல்லை பட்டப்படிப்பு படிக்காமல் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா அதை விட கம்மியான அமௌண்ட்டும் தராங்க. அதாவது 25,000 தராங்க. ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட திருமண உதவி திட்டம். இதையும் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.